ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தினேஷ் குமார் ஃப்ரம் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம சைட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் அவென்யூ. நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட்லேயே இருக்கிற ஒரு சைட்டு. ஆன் ரோட்னா இந்த ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா 65D அண்ட் 65Cன்ற பஸ் ஃபெசிலிட்டி நம்ம சைட்லேருந்து ஒரு 50 மீட்டர்லேயே பஸ் ஸ்டாப் இருக்கு. அந்த இடத்துலயே வந்து உங்களுக்கு பஸ் நிற்கும். அப்படி இல்லை நமக்கு 24 ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னா நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா காவனூர் ஜங்ஷன் வந்து கரெக்டாக 1.9 கிலோமீட்டர்ஸ் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24/7 வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் டு டில் கோயம்பேடு வரைக்கும் ஆவடி, பூந்தமல்லி எல்லா பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு ட்ராவல் ஆகிற ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல் ஆகிற பஸ்ஸஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு திருநின்றவூரில் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து 10 மினிட்ஸ் டிரைவில் நீங்கள் திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிடலாம். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டில் பட்டாபிராம் வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி வருது. அது வந்து திருநின்றவூர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷனுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் டைட்டில் பார்க் வந்து ரொம்பவே நியர்பையில் இருக்குது. அதாவது ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோட கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்டர் ரிங் ரோட கனெக்டிவிட்டி ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் அவுட்டர் ரிங் ரோட்டில் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து பூந்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகலாம். அதே மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 மினிட்ஸில் வந்து நீங்கள் ரீச் ஆயிடலாம். நம்ம ஆர்பிஎம் அவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. இந்த 1.5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 42 பிளாட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். மினிமம் ஸ்கொயர் ஃபீட் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே பிளாட் ஸ்டார்ட் ஆகுது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ரோட்ல கமர்ஷியல் பிளாட்ஸுமே உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட். இந்த சைட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1400 rupees பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 lakhsல வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து 1 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸாக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து உங்களுக்கு பேஸ்மெண்ட்லேருந்து கீ வரைக்குமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 2 BHK போறீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து 35 lakhs பட்ஜெட் வரும் உங்களுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஆல் இன்க்ளூசிவ் உங்களுக்கு வந்துடும். ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டடாக வந்துடும் உங்களுக்கு.